என் மனைவி சீட்டு கொடுத்தா 4 காசு சம்பாரிச்சுக்கிறவன்னு என்கிட்டே பேசுனா எனக்கு கொடுமை. எங்க அண்ணன் சொல்லுவார்ல பிரபண்ண, என்ன கொடுமை சரவணா இது அப்படி, அது மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஆசிரியர் எதுக்கு பாடுபடுவார்? நல்ல மாணவர்களை, அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்கத்தான் பாடுபடுவார். எனக்கு என்ன இவங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான கட்சிக்கு நிதி 1 கோடி கொடுக்குறேன், எனக்கு இடம் கொடுங்க, கட்சிக்கு நான் 10 கோடி செலவு பண்ணுறேன், தேர்தலுக்கு இடம் கொடுங்க, அப்படி கேட்டவங்களா இல்லை. நான் தேடுங்க யாரை நிறுத்தினா சரியா இருக்கணும். முன்ன எப்போதும் நாம் சந்தித்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கடும் நெருக்கடிக்கும் அழுத்தத்திற்கும் நாம் ஆளாகி நிற்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் நம்மிடமிருந்து நம் சின்னத்தை எடுக்கலாம், ஆனால் நாம் சுமந்திருக்கிற எண்ணத்தை ஒருபோதும் எவராலும் எடுக்க முடியாது என்பதை என் தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய மக்களுக்கும் தெரியும். இவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாய சின்னத்திற்காகத்தான் எனக்கு ஓட்டு போட்டார்கள் என்று. எல்லோரும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய தலைவராக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்த தேர்தலில் என் மக்கள், என் சொந்தங்களின் உடன் பிறந்தவர்கள் நிரூபிப்பார்கள், நீ கொடுத்த சின்னத்திற்கல்ல, சீமானின் எண்ணத்திற்கு, அவன் முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடுகளுக்கும், அவன் கத்தி கத்தி கற்பித்த தத்துவத்திற்கும் தான் வாக்கு என்பதை நிரூபிப்பார்கள். இப்ப பாருங்க, திமுக அறிவிச்சிருச்சு, அதுல ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கூட இடம் இல்லைன்னு இப்ப ஒரு தர்க்கம் நடக்குது, சண்டை நடக்குது. அதுல ஒரு நாடார் கூட இடம் இல்லைன்னு சண்டை நடக்குது. ஆனால் இவன் கனிமொழியில் நாடார் நாடார்னு சொல்லிட்டே இருக்கான். அதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு கூமட்ட கூட்டத்தில் நாம ஏன் பிறந்தோம்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் நாடார் தானப்பா, அப்ப நாடார் தானே நாட்டாளுறாரு. இல்ல கனிமொழி நாடாரு, இவங்க 2 பேரும் வேற. ஒரு அப்பாவுக்கு 2 சாதியா? 2 சாதியா? எங்க பாட்ட இருக்கான்ல, அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அது புரியாது உங்களுக்கு. இந்த ராஜராஜன் மாமன்னன் இருக்கணும், அரசனுக்கு அரசன் இருக்கணும், பேரரசன் இருக்கணும். அததான் ராஜராஜன் வச்சுட்டான் சமஸ்கிருதத்தில். அவனுக்கு ஒரு சோரட்டி அடிக்கிறாங்க பாருங்களேன். ராஜராஜ சோழ உடையார், பக்கத்துல ராஜராஜ சோழ தேவேந்திரர், அதுக்கு பக்கத்துல ராஜராஜ சோழ வன்னியர், அதுக்கு பக்கத்துல ஒரு சோரட்டி ராஜராஜ சோழ தேவர், அதுக்கு பக்கத்துல ஒரு 6 தான் பெரிய சோரட்டி அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் தமிழ் பெரும் பாட்டன் அப்படின்னு ஒரு சோரட்டி. நான் நினைச்சேன், அவர் இல்லைங்கிறதுனால இத்தனை சாதியாடா அவருக்கு. அதான் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க சொல்றாருல, டேய் நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான். நல்லவனா இருந்தாலும் வச்சுக்க எங்காலு அப்படிமா, கெட்டவன் நான் யாரு தெரியுமில்ல, நாங்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு. அதுதான் அதான் கதை. அவன் நல்லவன், அதனால எங்காலு எல்லாருக்கும். இதுவரைக்கும் நம்ம மற்ற வீடு தானே இருக்கோம், அதர்ஸ். திமுக 51 விழுக்காடு போடுறாங்களா மக்கள். ஏன் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இதனால் நாங்க போடுறோம், அந்த கருத்திற்கா இல்லை. 17 விழுக்காடு அதிமுகவுக்கு போடுறாங்க, அது 4 இடம் வெல்லுது. 13 விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க, அது 5 இடம் வெல்லுது. 1 2 எப்படி இருக்கு பாருங்க கணிப்பு, கருத்து கணிப்பு. 19 விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க. மற்றவை யார் இருக்கா? மற்றவை எந்த கட்சி? அதை சொல்ல முடியாது, நாக்கு சுலிக்கிறோம். அப்ப என்ன தெரியுது, நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல. அது கடைசி வரை உனக்கு இருக்கு. உன் பேரை உச்சரிக்க பயப்படணும்டா அவன் எதிரின்றான்ல. உன் பேரை கேட்டால் அவன் ஈர கூட நடுங்கணும்டாங்கிறான். நடுங்குது இல்ல, நடுங்குறீல நீ. என்னைய ஓட்டுமே செய்ய முடியல. நீ எனக்கு இடி ரெய்டும் போட முடியல, ஐடி ரெய்டும் போட முடியல, என்ஐ ரெய்டு போட்ட. என்ன பண்ணிட்ட?
என்ன பண்ணிட்டேன்? 20 நாள் எங்க ரைட பாரு, நீ களத்துல நான் இறங்கின பிறகு பாரு. நீ பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு, நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. 26ல தம்பி முதலமைச்சர், பேசுங்க. 26ல முதலமைச்சர். அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிருவேன். நீ உங்கூட வந்தா என்னைக்கு ஆயிருது? உனக்கு முறவாசல் தான் செய்ய முடியும், முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த காதல ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதல இந்த குலோப் ஜாமின், அது ஐஸ்கிரீமு எல்லாம் லிட்டர் கணக்காக வச்சு ஏற்றுறது. காலையில் என்ன ரைடு, அங்கே கூட்டணி பேச்சு. காலையில் இந்த சின்னங்கட்டை அவனுக்கு கொடுக்குறது, அந்த சின்னங்கட்டை இவனுக்கு கொடுக்குறது, அப்புறம் கூட்டணி பேசுறது. நானும் படிக்க வச்ச வாத்தியார்ட்ட கூட இப்படி கை கட்டி உட்கார்ந்ததில்லை. சரிப்பா சரிப்பா. அப்புறம் ஊழல், லஞ்சம், நேர்மை எல்லாம் பேசிட்டு 6680 கோடி இங்க இடி மோடியும் சேர்ந்து ஒரே வசூலை போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட வசூல், எல்லா முதலாளிகள்கிட்ட வசூல், எல்லா கூட்டணிவு நிறுவனங்கள்கிட்ட கோடி கோடியா பணத்தை வாங்கி கொண்டு அப்புறம் இதுக்கு ஊழல் லஞ்சம் எல்லாம் நீங்க செய்ய போறீங்க? இது கையூட்டு இல்லையா? எங்கெங்க அவங்க அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கோ அங்கெல்லாம் அந்த முதலாளிகிட்ட காசு வாங்கியிருக்காங்க. இதை விட கொடுமை, அந்த வழக்கை எடுக்க விடல நீதிபதி. அதான் அதை விட கொடுமை. அதுல அந்த தலைமை, அந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர், அவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பாருங்க. பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும், இந்த வழக்கை, இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள். பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும், கார்பரேட்டுகளின் சுதந்திரம் பறிபோய்விடும் எழுதிக்க. யாருக்கு அரசு நடக்குது பத்தி இல்ல? எல்லை தாண்டி வருகிறார்கள் மீனவர்கள், அதனால் பிடிக்கிறார்கள். எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா? ஏன் ஒரு மீனவர் கூட சிறைபிடிக்கப்படுவதில்லை? ஏன் அவன் படகு பறிக்கப்படுவதில்லை, வலை விரிக்கப்படுவதில்லை? ஏன் அந்த மீனவன் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை? இந்த கேள்விகளை எழுப்பி நம் மக்களை நீங்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும். நீங்கள் காற்றையா சுவாசிக்கிறீர்கள்? கந்தக துகள்களை சுவாசிக்கிறீர்கள். நீங்கள் நீரை அருந்துகிறீர்கள், நஞ்சை குடிக்கிறீர்கள். நீங்கள் உண்ணும் உணவெல்லாம் விஷம், நஞ்சு. 100 மரண செய்தி கேட்டால் என் உடன் பிறந்தார்களே 90 பேர் புற்றுநோய். எப்படி வருது? எங்கிருந்து வருது? பல் ஈர்களுக்குள் புற்று அப்படின்னா பேஸ்ட் நஞ்சா. காதுக்குள் புற்று அப்படின்னா தாயின் மார்பிலை புற்று. 3 வயது குழந்தைக்கு புற்று. 3 வயது குழந்தை என்ன உணவு தின்றிருக்கும்? சாராயம் குடிச்சிருக்குமா? சிகரெட்டு, பான்பராக்கு, பீடம் என்ன போட்டிருக்கும்? தாய்ப்பாலை தவிர எதையும் உண்ணாத குழந்தைக்கு புற்றப்படி வந்தது. தாய்ப்பால் நஞ்சாச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? அவள் உண்ட உணவு நஞ்சாயிடுச்சு. இதை கற்பியுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். போய் வணங்குகிற சாமிக்கு அரசியல் செய்ய நிறைய கட்சிகள். நீங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான் இந்த பெருநிலத்தில் உண்டு. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் சாதி பார்ப்பவர்கள் அல்ல, அதை கடந்து எதையாவது சாதிக்க துடிப்பவர்கள். நாங்கள் மதம் காக்க வந்தவர்கள் அல்ல, அதை கடந்து மானுடம் காக்க வந்த பிள்ளைகள். ஏன்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். 4-3 சீட்டை பெற்று மேசையை தட்டுவதை விட இந்த நாட்டையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும். அதிகாரம் வலிமையானது என்று சொல்லவில்லை அண்ணல் அம்பேத்கர், மிக வலிமையானது என்ற வார்த்தையை பதிவு செய்கிறார். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரம் வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து நாம் களத்திலே நிற்கிறோம். 40 தொகுதியிலும் தனிச்சு துணிந்து போட்டியிடுவதற்கு ஒரு கட்சிக்கு கூட துணிவில்லை. ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இல்ல கூட்டம் சேர்த்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்துருச்சு ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது எப்படி? அப்படி பார்த்தா நம்மை விட வலிமையான கூட்டணி அமைத்தவன் இங்கு இல்லை. நாம மட்டும்தான் 8 கோடி மக்களோடு சேர்ந்து களத்திலே தேர்தலிலே போட்டியிடும். உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை, எனக்கு வாய்ப்பு தரவில்லை, அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். நாங்கள் எதற்காக இதை செய்திருக்கிறோம் என்று வென்று முடிக்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். தேடி தேடி ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்வு செய்ய நாங்கள் பட்ட பாடு
யாரிடத்திலும் சொல்லி மாளாது. மிக தகுதியானவர்களை, மிக திறமையானவர்களை பொறுக்கி தேர்ந்து எடுத்து நிறுத்தி இருக்கிறது. காரணம், நாம் பொறுக்கு விதை மரபினர்கள். காளியம்மாள் கட்சியில் இருந்தாங்களா? நான் சேர்த்தேன். அவங்க ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் அப்போ எங்கள் மாமா தலைமையில், சாகுல் மாமா தலைமையில் ஐயா மணியரசன் அங்கெல்லாம் பங்கேற்று அதில் ஒரு மகள் வந்து பேசினார், சிறப்பாக பேசினார். அவர் மீனவர் பாதுகாப்புக்கு ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அப்போ கேட்டேன், இந்த பிரச்சனைகளை நான் மக்களிடத்தை கொண்டு அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, வான்னு சொல்லி அவள் பிறந்தது நாகப்பட்டினத்தில், ஆனால் வட சென்னையிலே வேட்பாளராக நிறுத்தினார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலே காளியம்மாள் ஒரு தளபதி, ஒரு கேடர். அப்படிதான் இதுல இருக்கிற 40 பேரும் ஒரு கேடர், வலிமை மிக்க தளபதிகள், லீடர்ஸ். இங்க வேண்டியவன் வேண்டாதவன் எவனும் எனக்கு கிடையாது. என்னோட ஒட்டி பிறந்தவனானாலும் என் லட்சியத்திற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவனை ஒழிய அந்த தொங்கு சபையை தூக்கி திரு ஆள் கிடையாது. என்னை பெற்ற தாய் தந்தே வந்தாலும் என் லட்சியத்துக்கு எதிராக என் எதிரிதான். நீ சீட்டு கொடுக்கல, அங்கே போய் திட்டுறது, இங்கே போய் திட்டுறது, கவலைப்படுற ஆளே இல்லையே.